ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பெங்களூரில் இருக்கக்கூடிய முக்கியமான இடத்துக்கு தாங்க இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க வந்திருக்கோம். பெங்களூர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான இடங்களில் ஒன்று தான் லால் பார்க், பொட்டானிக்கல் கார்டன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ளவர்ஸாலேயே வந்து நல்ல டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. அவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டே இருப்பாங்கங்க. இப்போ வந்து நாம் வந்து உள்ளே போக போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சண்டே, அது மட்டும் இல்லாமல் மற்ற ஹாலிடேஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு வந்து 150 150 ரூபாய் எடுக்கிறாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 ரூபாய் எடுக்கிறாங்க. அதுவே நீங்கள் வந்து சண்டே மண்டே அந்த மாதிரி வந்து டேயில் போனீங்க அப்படின்னா 100 ருபீஸ் எடுக்கிறாங்க பெரியவங்களுக்கு. சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50 ருபீஸ் அந்த மாதிரி எடுக்கிறாங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டே அந்த மாதிரி தான் போயிருந்தேன். போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கூட்டம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போகிறதுக்கு ஒரு வழினா, வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஒரு 4 வழி விட்டுருக்காங்க. அது வந்து நம்ம எந்த பக்கம் எந்த ஒரு சைட் போயிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வர்றதுக்கு ஈஸியாக ஒரு 4 சைடில் வந்து வழி விட்டுருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஃபுல்லாக வந்து நல்ல ஃப்ளவர்ஸால் செட்டிங் பண்ணியிருக்காங்க. செடி, மரம், கொடி அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே பார்க்காத செடிகளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நல்லா பார்த்துடலாம். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக விட்ருக்காங்க. இப்போ நம்ம போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சீக்கிரமாக வாடாத வாடாமல்லி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சங்குப்பூ, செண்டுப்பூ அந்த மாதிரி வந்து சீக்கிரமாக வாடாத பூவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, செட்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த பூக்கள்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அனிமல்ஸு, பேர்ட்ஸு அந்த மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பூவெல்லாம் பார்க்குறது வந்து ஏதாவது ஒரு டயத்தில் தான் நம்ம வந்து வெளியிலலாம் பார்க்க முடியும். அந்த சங்குப்பூ வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கும். அதாவது பார்க்க முடியாத பூக்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து போகிற வழி. இதுக்கப்புறம் தான் நாம் வந்து உள்ளே போய் அதுக்கப்புறமா டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாம் வந்து உள்ளேயே போக போகிறோம். இது போகிற வழியில் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய ரோடு மாதிரி இருக்குது. அந்த ரோட்டில் தான் நாம் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸால் வந்து டெக்கரேட்டிவ்லாம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பக்கம், இந்த பக்கம் வந்து நேராக போயிட்டு அந்த பக்கமாக வந்து ரிட்டர்ன் வர்றாங்க. இது ஒரு சைடு. இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 4 கிலோமீட்டருக்கு சுற்றி வந்து லால் பார்க் தாங்க இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு மலை மாதிரி இருக்குது பார்த்திங்களா. அந்த மலையில் ஒரு குட்டி கோவில் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து ஃபர்ஸ்ட்டு போகும்போதே அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து எல்லா ஃப்ளவர்ஸையும் வந்து டெக்கரேட்டிவ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டி கடை வந்து மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது பெர்மனண்ட் கிடையாது, ஒரு ஷீட் மாதிரி அடித்து வந்து மலை தேன், அதுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட ஸ்வீட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்ம வந்து மறந்துருப்போம் அந்த ஸ்வீட்ஸ்லாம். அந்த மரம், அதாவது அங்கே வந்து கொஞ்சம் ரேட் வந்து ஜாஸ்தி தான், பட் ஆனால் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு. அந்த பீகாக்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஃப்ளவர்ஸால் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நாம் சினிமாவில் பார்த்துருப்போம், ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சூப்பராகவே இருந்ததுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா அந்த வந்து மயில் தோகைக்கு அந்த ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்து அது வந்து நேச்சுரலாகவே வந்து ரியலாக இருக்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு ஃப்ளவர்ஸை வச்சு ஒவ்வொரு அனிமல்ஸும் அது பேர்ட்ஸும் அந்த மாதிரி வச்சு டெக்கரேட்டிவ் சூப்பராக வச்சுருந்தாங்க. இந்த பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கம்பிலேயே மேலே செட்டிங்ஸ், ஆனால் ஃபுல்லாக வந்து அந்த ஃப்ளவர்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணது வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வந்து பழைய மரங்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா காஞ்சி வந்து தரிசாக கிடக்கிற மரங்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு, அதாவது இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஈகிள் மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மாதிரி இல்லாமல் குட்டி குட்டி சிலைகள், குட்டி குட்டி பொருட்கள் எல்லாமே வந்து வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அந்த மெயினாக பார்த்திங்க அப்படின்னா அந்த நடு கூடாரத்தில் தான் அவ்வளோ ஃபுல்லும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளவர்ஸால் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனீங்க அப்படின்னா சுதந்திர தினமாக இருக்கட்டும், குடியரசு தினமாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா காந்தியடிகளுடைய பிறந்தநாளாக இருக்கட்டும், அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லுமே வந்து ஃப்ளவர்ஸாலேயே வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நாங்கள் போகிற டைம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லும் வந்து செம்ம மழை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லும் மழை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் போகிற வழியே எனக்கு தெரியல, அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது, ஆனால் போகிற வழி வந்து ஃபுல்லாக எனக்கு தெரியல. சரி ஒரு சைடாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடு வந்து நாங்கள் போக ஆரம்பித்தோம்.
அந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு வந்து அந்த மாதிரி பூங்கா டெக்கரேட்டிவ், லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லும் வந்து கம்மல் அந்த மாதிரி வந்து கீ செயின், குழந்தைங்க போடுற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. இது வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அதாவது மலைத்தேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த சைடில் ஃபுல்லாக வந்து ஒரு ஐட்டம், இந்த சைடில் ஃபுல்லாக வந்து ஒரு ஐட்டம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்கு விளையாடக்கூடிய பொருட்கள் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக் அந்த ஜாமான் ஃபுல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து வச்சுருந்தாங்க. அதாவது நேரில் பார்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருந்தது. நாம் வந்து அதாவது வெளியூர்லலாம் இருக்கக்கூடிய அந்த கேரளா சைடு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லுமே இந்த சைடில் ஃபுல்லுமே இருந்தது. தனித்தனி கடையாக வச்சுருந்தாங்க. ஃபுல்லுமே சுப்பியால் உள்ளது கிடக்கிற ஜாமான்கள் எல்லாமே ஃபுல்லுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ஃபிக்ஸட் ரேட்டு. பேக் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட் பேக் அந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லுமே ஃபிக்ஸட் ரேட்டு தான். பார்க்குறதுக்கே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. செல்ஃபி எடுக்கிறதுக்கு அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் வந்து சூப்பராக இருந்ததுங்க. ஃபுல்லுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஃப்ளவர்ஸால் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியல, அவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பாதியே பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரெகுலராகவே வளர்கிற மாதிரி வச்சுருக்காங்க, பாதி வந்து இவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே நேச்சுரலாக இருக்கக்கூடிய பூ வகைகள் தான். செம்ம கூட்டம் வந்துருந்துச்சு. நாங்கள் போன டைம் பார்த்திங்க அப்படின்னா செம்ம கூட்டம் வந்திருந்தாங்க. இப்போ அதுலேருந்து நாங்கள் வந்து லெஃப்ட் சைடு போனோம், அதுலேருந்து சுற்றி பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் நாங்கள் வந்து உள்ளேயே போக போகிறோம். அந்த கூடாரம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளேயே வந்து இதுக்கப்புறம் தான் நாங்கள் போக போகிறோம். போகிற வழியே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்தது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேதாஜி, காந்திஜி அதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா பூவாலேயே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது ரோஸ் மட்டுமே வச்சு சில நேரம் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கு முன்னாடி டைம் போன போது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஒயிட் ரோஸு, க்ரீனு, ரெட்டு அந்த மாதிரி வந்து ரோஸ் மட்டுமே வச்சு அந்த அதாவது அந்த கூடாரத்துக்குள்ளே மட்டும் ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து போகிற டைம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா உள்ளக்கு வந்து ஜாஸ்தி மழை வந்துருச்சு. இந்த டைம் வந்து அம்பேத்கரோட நினைவு நாள் அப்படின்றதுக்காக அம்பேத்கரோடைய சிலைகளை வச்சு அதில் வந்து டெக்கரேட்டிவ் வந்து அதிகமாக பண்ணியிருந்தாங்க. பார்த்திங்களா எவ்வளோ கூட்டம்னு, செம்ம கூட்டங்க. அதை ஃபுல்லுமே பார்த்திங்க அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் வந்திருந்தாங்க. அதை எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த டயத்தில் வந்து பொருட்காட்சி மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ கூட்டம் வந்திருந்தாங்க. பூவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே ஃபுல்லுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர்ஸ் மட்டுமே வச்சு ஃபுல்லாக டெக்கரேட்டிவ் தான். பாருங்கள் அம்பேத்கர் சிலை அது ஃபுல்லுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல கலரான நல்ல அட்ராக்டிவான சூப்பராக இருந்தது அந்த பூ எல்லாமே. அதோடு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து சைடில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல மலை. அது நாங்கள் எல்லாருமே கூடாரத்து உள்ளே வந்ததுக்கப்புறமா அது மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக கவர் ஆகிருந்தது. அதனால் நாங்கள் மலையிலேருந்து தப்பிச்சிட்டோம். அதனால் ஃபுல் ஜாஸ்தி வந்து வெளியே உள்ளவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே அந்த கூடாரத்துக்குள்ளேயே வந்து நிற்கிறதா ஆகிப்போச்சு. அதனால் பார்த்திங்க ஃபுல்லாக வந்து தெளிவாக வந்து ஒவ்வொரு ஃப்ளவர்ஸையும் வந்து தனித்தனியாக வந்து எடுக்க முடியலை. முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தனித்தனி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் வந்து இதில் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளவர்ஸை மட்டுமே வச்சு டெக்கரேட்டிவ் பண்ணதுனால அந்த இடமே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கருடைய நினைவு நாள் அப்படிங்கிறதுனால அவங்க சாதித்தது, அவங்க படித்த படிப்போ, அவங்க வேலை செஞ்ச இடம் அதெல்லாம் பற்றி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே வந்து பூ தான், நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் தான்.
அந்த செட்டிங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக வந்து பெங்களூர் வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லால் பார்க்குக்கு கண்டிப்பாக போய் அந்த பொட்டானிக்கல் கார்டன் ஃபுல்லாக நீங்கள் வந்து சுற்றி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லும் மலை உள்ளக்க ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நல்ல செம்மையான கூட்டம். செம்ம ஜாலியாக இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஒயிட்டு, க்ரீனு, ரெட்டு, பிங்க் கலர் அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நல்ல கலர் கலராக வந்து ஃப்ளவர்ஸ் இருந்தது. நான் எங்கேயுமே பார்க்காத ஃப்ளவர் ஃபுல்லுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் பார்த்தேன். அதோடு பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் மட்டுமே இல்லாமல் கலர் கலரான லீவ்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, இலைகள் அதிகமாக வந்து கலர் கலராக இருக்கும். அதையுமே நல்லா மோட்டிவ் பண்ணி அதையுமே பார்த்திங்க அப்படின்னா தனியாக வந்து அது வந்து இலைகளை மட்டுமே வந்து தனியாக வந்து ஒரு செட்டிங் பண்ணி கலர் கலராக வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளவர்ஸ் இல்லைங்க, அது ஃபுல்லுமே பார்த்திங்க அப்படின்னா லீவ்ஸ் இலைகளை மட்டுமே வச்சு ஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லுமே கலர் கலர் இலைகளை வச்சு அதில் வந்து பாதி வந்து ஒயிட் கலரில் இருந்ததை வந்து நல்ல பெயிண்டிங் கொடுத்து நல்லா கலர் கலராக பண்ணியிருக்காங்க. அதோட மழையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கூடாரத்துக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிட்டு அவ்வளோ வேகமாக மழை அடித்ததுனால அந்த கூடாரம் ஃபுல்லுமே பார்த்திங்க அப்படின்னா மழை வர ஆரம்பிச்சிட்டு அதோட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மழை வந்து கொஞ்சமாக நின்றதுக்கப்புறமா நாங்கள் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம். கூட்டம் வந்து ஜாஸ்தி ஆக ஆக வந்து உள்ளே வந்து நிற்க முடியலை. அதனால் வந்து ஃபுல்லுமே ஜாஸ்தி ஆக ஆக வந்து குழந்தைங்களாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதோடு நாங்கள் வந்து வெளியே அழ ஆரம்பிச்சிட்டோம். இது பார்த்திங்க அப்படின்னா அந்த மேப் ஃபுல்லாகவே வந்து கலர்ஸால் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதோடு பார்த்திங்க அப்படின்னா அம்பேத்கருடைய நினைவுகளுக்காக வந்து அவங்க படித்த புக்கு, அவங்களுடைய வரலாற்றுகளை வந்து ஒரு புக்கு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதோடு நாங்கள் வெளியே வந்தாச்சு. பக்கத்தில் வந்து இந்த மாதிரி வந்து அழகழகான ஒரு ஆறு மாதிரி இருந்தது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவுமே பார்க்க அழகாக இருந்துச்சு. ஆனால் இது வந்து இறங்குற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மழை பெஞ்சதுனால கொஞ்சம் சறுக்கலாக இருந்தது. அதனால் கிட்ட வரைக்கும் அதிகமாக போக முடியலை. ஃபுல்லுமே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ தண்ணிங்க. நாங்கள் வந்து உள்ள மலையில் வந்து உள்ளே இருந்ததுனால அவ்வளோ தெரியல. வெளியே இருந்துச்சு அப்படின்னா செம்ம தண்ணியில் தான் மாட்டியிருப்போம். அவ்வளோ தண்ணி. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பனை மரம் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல குட்டி குட்டியாக வந்து இப்போ தான் அதை வந்து ஸ்டார்ட் ஆகுது வளர்கிறதுக்கு. ஃபுல்லுமே பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டியாக தென்னை மரம், பனை மரம் அந்த மாதிரி எல்லாமே வந்து மரங்கள் எல்லாமே இருந்தது. ஒவ்வொரு ரோடு, அதாவது நான் சொன்னேன் பார்த்திங்களா 4 வழி இருக்குது அப்படின்ட்டு. நாம் போன வழி வேறு, இப்போ வந்து ரிட்டன் வர்ற வழி வந்து வேறு. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் எல்லாருமே நல்லா வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி வந்து இடம் கொடுத்துருக்காங்க. அதோட நல்லா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து போகும்போது பார்த்திங்க அப்படின்னா 5 o'clock அந்த மாதிரி போனோம். அதை விட்டு வெளியே வர்றதுக்கு கரெக்டாக 7 o'clock 7:30க்கு வந்து க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டு மணி போட்டிருந்தாங்க. அதோட நாங்கள் வந்து 7 o'clock வந்து வெளியே ஆகிட்டோம். பார்த்திங்களா ஃபுல்லுமே பார்த்திங்க அப்படின்னா செம்ம தண்ணிங்க. அதுவும் தனித்தனியாக வந்து இன்னுமே நிறைய வந்து ஸ்னேக்குக்கு அதாவது பாம்பு அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து இருக்குது, ஜாக்கிரதையாக போங்கன்னு சொல்லிட்டு சைட்லேயே எழுதி வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் வந்து என்னென்ன வகை பாம்பு, அனகோண்டா அந்த மாதிரி பாம்பு வகைகள்லாம் ஒரு இடத்துல இருக்குன்னாங்க. அதை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு எங்களுக்கு வந்து டைம் இல்லை. அதனால் வந்து நாங்கள் வந்து வெளியாகிட்டோம். கரெக்டாக 7:30 மணிக்கு வெளியாகியாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.